ட்ரெயின் ரோட்டுக்கிட்ட வந்துட்டு அழுகாவில் சேமினிங்க பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து நிறைய நிதி இருக்குது. அப்போ அப்படியே நீங்கள் இப்போ அப்படி ஒரு நீங்கள் செய்கிறீங்க, அதை கூட செய்யலாம் தானே. வந்து காடு, இந்த காட்டுக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கோம். மாநகர சபையால் வந்து இந்த உலக பொருட்களை வந்து அறவிட்டு கொண்டிருக்கின்றாங்க. இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் வந்து எடுக்கிறது டைம் இல்லை. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இறுதியில் வந்து எல்லா விடயங்களையும் நம்ம வந்து நான் பேசிக்கொள்கின்றேன். கொஞ்சம் பொதிகள் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கின்றோம் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டாக்களுக்கு. நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு முடிவெடுத்தினாங்க, சக்தி அந்த சிரசு அந்த நிவாரண யாத்திரை அவங்களுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறதாக முடிவெடுத்தினாங்க. அதுக்கு பிறகு மட்டக்களப்பில் வந்து மாநகர சபையால் வந்து கொஞ்சம் உள்ளுணர்வு கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எடுத்தினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் வேறு இடத்துல இருந்து கிரான் சில சில இடங்களில் எங்களுக்கு கோல் வந்தது. ஆனால் நீங்கள் இந்த டைமில் வந்து அவங்களோட முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கண்டு இப்போ சரின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து சரி ஓகே நம்மளே வந்து அதை கொண்டு கொடுப்போம்னு சொல்லி இந்த முடிவு எடுத்துனாங்க. அது இறுதியாக வந்து எல்லா விடயங்களையும் வந்து நாங்கள் பேசிக்கொள்கின்றோம். இந்த இடத்துல இருந்து, அதாவது களுவாஞ்சிக்குடியில் இருந்தால் நான் போகிறேன். அண்ணா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த வகையில் இப்போ இந்த இடத்துல, அதாவது ஓந்தாச்சி மண்டபம்ன்ற இந்த இடத்துல இருந்து நாங்கள் வெள்ளாவிலிருந்து இங்கே வந்து இங்கேருந்து இப்போ கிரான் வரைக்கும் அங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து வார வழியில் இருக்கக்கூடிய அந்த தர்மம் எடுக்கக்கூடிய ஆக்களாக இருக்கட்டும், இல்லை இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த உதவிகளை வழங்க போகின்றோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவீரர் நாளுக்கு முன்னாடி இருந்தே நிறைய வீடியோக்களை காணொலிகளை வந்து எடுத்து போட்டிருந்தோம். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த வெள்ளானத்தை ஏற்படுத்த எல்லாருக்குள்ள எல்லாம் வந்து ஒன்று தான் நம்முடைய ஆட்டோ வந்து ஃபுல்லாகி வந்து ரிப்பேர் ஆகிட்டு தூர பிரயாணம் செய்ய முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்போ நார்மலாக வந்து பயணம் செய்யலாம். இனி வந்து கராச்சியை கொண்டு போய் எனக்கு வந்து பிறகு தான் இதையெல்லாம். அந்த வகையில் நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ வந்து ஹயர் பிடிச்சி வந்திருக்கோம். அண்ணா வாங்கினா என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வரையும் காட்டணும். நிறைய இடத்த வந்து நாங்கள் போய் 1000க்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. 7000 கேட்டாங்க, 8000 கேட்டாங்க, கடைசியாக வந்து 6000 கேட்டாங்க. இப்போ அண்ணா வந்து அவர் ஓகே நான் குறைச்சி இப்போ இப்படியான ஒரு சேவையை நீங்கள் செய்கிறீங்க, 2 சைட்டால் நான் ஏதோ ஒன்று செய்கிறேன்றதுக்காக வேண்டி அண்ணா வந்து வந்திருக்கின்றார். 5000 அப்படியே கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தூர பிரயாணம் போகின்றோம், போயிட்டு இனி வேறு வேறு இடங்களுக்கும் போகின்றோம். அப்போ உங்களுக்கு நன்றி அண்ணா. இந்த இடத்துல வந்து பேசிக்கொண்டு நிற்கிறதே டைம் இல்லை. ஓகே, வணக்கம் பிரதர். இப்போ என்னென்ன பொருட்கள் என்ன மாதிரி எவ்வளோ போட்டிருக்கீங்க? என்னடா நான் வந்து நேற்றைய தினமே வந்து கால் பண்ணி சொல்லிட்டேன். அந்த கால் பண்ணி சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து பட்ட பாடு மரத்துக்கு மேலே ஏறினது மலைக்கு மேலே ஏறினு தான் கதைச்சினாங்க. ஒரு 8 மணி 8 வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அந்த இன்டர்நெட் வந்து ஃபுல்லாக வந்து கட். இப்போ ஒரு சில அந்த நெட்வொர்க் தான் வந்து வேலைஞ்சது, காலையிலிருந்து அதுவுமே வந்து கட் ஆகிட்டுது. இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போ பதிவேற்றம் செய்வோம்னு தெரியாது. அப்போ இரவு வந்து கதைக்கக்குள்ள அந்த அந்த விட்டு தாங்க அதை எங்களுக்குள்ள எப்படி ஒரு மணி தேலும் 2 மணி தேர்கிட்ட கதைச்சிட்டு பண்ணாங்க. அந்த பாருங்க ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்லி முடிக்கிறது கூட அந்த அளவு இதாக போயிட்டுது. நாங்கள் இங்கே இருந்து சாமான்லாம் போட்டு போக 10-11 மணி 12 மணி ஆயிடுச்சு. காலையில் 8 வரைக்கும் வரும் 1 மணிங்க ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு போக லேட் ஆயிடுச்சு. அதான் உண்மையிலே இப்போ இந்த வீடியோ பார்க்குற அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், நம்முடைய நாட்டினுடைய அனுரகுமார் திசாநாயக் ஐயா ஜனாதிபதி, இவர்கள் வந்து அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த தொலைத்தொடர்பு சாதனம் பற்றிய ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக வந்து எடுக்கணும். ஏன்னா இந்த அனர்த்த பிரச்சனைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக வந்து ஒரு அவசர உதவியத்துக்கு தேவைப்படுறவங்க, இல்லை ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறவங்க அதனூடாக தான் தெரியப்படுத்தலாம், அதனூடாக தான் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு நிலைமை கூட நம்முடைய நாட்டில் வந்து இல்லைன்னு சொன்னால் இப்படி சரி. ஓகே, இப்போ என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கீங்கன்றது கொஞ்சம் 5 கிலோ அரிசி பேக் உண்டு, மற்ற 200 கிராம் எங்கள் சின்ன பேக்கெட்டு, வெள்ளச்சினி 1 கிலோ, கோதுமை மாவு 1 கிலோ, பருப்பு 1 கிலோ, ஒரு பிஸ்கெட், ஒரு சிக்னல், ஒரு சோப், ஒரு சோயா மீட் பேக்கெட். 3000 போட்டி 3000 என்னென்னு சொன்னால் 1 லட்சம் ரூபாய்க்குரிய அந்த பொருட்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு பொதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3000 ரூபா பெறுமதியான பொதிகள் வந்து அண்ணா வந்து போட்டிருக்கின்றார். அப்போ நைட் வந்து கரண்ட் இல்லாதால இது வந்து பெண்ணாலே வந்து எழுதியிருக்கின்றார். இப்போ நாங்கள் போய் மிஷினில் வந்து பில் அடிப்போம். அப்போ தெரியும் அவரோட விலையெல்லாம் வந்து நிறைய வீடியோக்குள்ளே பார்க்குறவங்க, அதனால வந்து நாங்களும் இங்கே எடுக்கிறனாங்க. ஏன்னா நிறைய சில கடைகளில் வந்து விசாரிக்கும் போது சில அந்த விலைகள் வந்து கூட. அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நாங்கள் போகும்போது அந்த ரோட்டோரங்களில் வந்து தர்மம் எடுத்து கொண்டிருக்கிறவங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் இந்த பொதிகளை வந்து வழங்க போகின்றோம். முதலாவது வந்து நாங்கள் 5000 ரூபாய்க்குரிய பொதி தான் போட சொல்லி போட்டு திரும்ப வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை வச்சு தந்தான். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழங்கப்படுற அந்த உதவி கேட்குறவங்க விகிதம் வந்து கூட பாதிக்கப்பட்ட ஒரு விகிதம். நம்மளால முடிஞ்ச ஒன்று செய்யக்குள்ள ஏதோ சின்ன ஒரு நாளைக்காவது அவங்க பயனடைவாங்கன்ற ஒரு நோக்கத்தில் அதை வந்து 3000 ரூபாய் மாற்றி இப்போ போட்டுருக்கின்றோம். இப்போ அரிசி பேக் வந்து அந்த பக்கமாக இருக்குது, பொதிந்தா இருக்குது. சரி, ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து பொதிகள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்போ என்னால் முடிஞ்சது இப்போ நம்ம ஆட்டோன்னு சொன்னால் தெரியும் தூக்கி போட்டு நாங்கள் போயிருப்போம். அப்போ அந்த அயற்காசை வந்து எந்த சைட்டால் வந்து நானே நான் வந்து பில்லை கொஞ்சம் எடுங்க. 5 கிலோ அரிசியில் 33, வெங்கரில் 33, சின்ன வெங்கரா 200 கிராம், வெள்ளச்சீனி 33 கிலோ, கோதுமை மாவு 33,
பருப்பு 33, வெண்ணிலா குக்கி பிஸ்கெட்டில் 33, சிக்னலில் 33, சோயா மீட்டில் 33, அடுத்தது சந்திரியா சோப்பில் 33. 99,000. சரி ஓகே. விலையெல்லாம் ஓகே பார்த்து போட்டீங்க. விலையில ஒரு சொல்லுங்க, ஒரு பொதிக்கு வந்து விலை எவ்வளோ அந்த அரிசிகள் விலையில்? அரிசி வந்து 1200 ரூபா, நிவன அரிசி கொள்ளர் அரிசி தான் போட்டுருக்கு. அடுத்து அங்கர் வந்து 630 ரூபா, 620 ரூபா, வெள்ளச்சினி 210 ரூபா, கோதுமை 180, பருப்பு வந்து 265, பிஸ்கெட் வந்து 170, சிக்னல் வந்து 120, மற்ற சோயா மீட் 110, சோப் வந்து 120. சரி ஓகே. பில்லு தாங்களே எண்ணி பாருங்க ஒரு என்ன கூட. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பில். இப்போ 1,00,000 ரூபா கொடுத்து நாங்கள் 99,000 எல்லா பொருட்களும் வந்து வாங்கியிருக்கின்றோம். ஒரு பொதிக்கு வந்து 3,000 ரூபா முடியுது. மிகிதமாக வந்து 1,000 ரூபா. இந்த 1,000 ரூபாயோட சேர்த்து நம்ம 1000 காசை வந்து நான் வந்து இந்த இதில் வந்து போட்டு கொடுக்க போகிறேன். சரி ஓகே, நன்றி அண்ணா, சந்திப்பீங்க. ஓகே. வந்த இழிஞ்சு பாருங்க. இப்போ ஆட்டோ ஃபுல்லாக வந்து ஃபுல் லோட் ஆகிடுது. இப்போ இதில் வந்து நாங்கள் 23 பொதி தான் வந்து ஏற்றிக்கின்றோம். 10 பொதி ஏற்றலாம் போயிட்டு என் பின்னுக்கு வந்து 3 ராக்கள் இருக்கணும். இப்போ தனியாக வந்து போய் குடுக்கலாது. அப்போ அதனால் வந்து ஒரு பொடியனையும் கூட்டி வந்து அப்போ இனி கேமராமேன் ஒரு ஆள், இனி டிரைவர், இந்த டிரைவருக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னுக்கு நம்ம வந்து பொதியெல்லாம் ஏற்றியாச்சு. இந்த 10 பொதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பக்கம் பட்டப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய இதில் வந்து இந்த பக்கம் பாதிக்கப்பட்டார்கள் இருக்காங்க. அப்போ அவங்களையும் வந்து நாங்கள் நேரடியாக போய் பார்த்து செய்ய போகின்றோம். சரி ஓகே தம்பி, வேறுங்க உள்ளுக்குள்ள வருங்க. சரிண்ணா போவேண்ணே. இது என்ன மாதிரி ஓகே தானே, போகலாம் தானே, வண்டிகளுக்கு தானே, பின்னுக்கெல்லாம் சாமாண்ணா ஃபுல்லா இதுக்குள்ள நெருக்கப்பட்டு இருந்து நான் போகணும். இந்த பக்கம் அப்படியே அடிச்சு அடிக்கிறீங்க, அப்படி இந்த பக்கம் வந்து காட்டுங்க. அரிசெல்லாம் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே அடிக்கிறீங்க. சரி ஓகே. அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டு போகும்போது தொடர்றோம். இப்போ நாங்கள் இந்த போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா களுவாஞ்சூர்லேருந்து வந்து கொண்டு இருந்து நாங்கள் கழுதாவளையில் இருக்கக்கூடிய, அதாவது சுயமிலிங்க பிள்ளையர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதான வீதியில் வந்து முன்னுக்கு வந்து இந்த உலர்ண பொருட்களை வந்து சேகரித்து கொண்டு இருக்காங்க. அப்போ தம்பியாக அப்போ வணக்கம் தம்பி. இப்போ நீங்கள் வந்து இதை எந்த ஒரு நிறுவனத்தாலே இல்லை உங்களோட பெச்சாலையா இல்லை இதால செய்கிறீங்க, ஊராலையா? நாங்கள் வந்து கழுதாவளையில் இருக்க மன்றங்கள், சங்கங்கள், மற்ற கோயில், மற்ற மக்கள் பொதுமக்கள் ஆதரவோட வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் தரவால் நாங்கள் முன்னாடி இந்த உலர்ண பொருட்களை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதோட என்னென்னு சொன்னாங்க, ஒவ்வொரு வருடம் எங்களால் முடிஞ்சு செய்கிறாங்க. அப்போ எங்களோட அந்த வீடியோக்கள் நிறைய கருத்துக்கள் வரும். இப்போ ஆலயங்களில் வந்து நிதி இல்லையாண்டா, அப்போ கழுதாவளை சுயமிலிங்க பிள்ளையர் ஆலயத்தில் வந்து நிறைய நிதி இருக்குது. அப்போ அப்படியே நீங்கள் இப்போ அப்படி ஒரு நீங்கள் செய்கிறீங்க, அதை கூட செய்யலாம். இல்ல அவங்களும் வந்து செய்யறதுக்காக வேண்டி டிஎஸ் ஆபீஸ் மூலம் கலைச்சு அந்த உங்களுக்கு நடக்குது. அவங்க அதை செய்வாங்க. நாங்க ஊராக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த வேலையை செய்யறதுக்கான முயற்சியை ஈடுபட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ அதோட இந்த வீடியோ எடுக்கிறது முக்கிய காரணம்னு சொன்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்க நீங்களாக இருந்தால் இந்த இடம், அதாவது களுவாஞ்சிக்குடியிலிருந்து மட்டக்களப்புக்கு போற அந்த பிரதான பாதையில வந்து சுயமிலிங்க பிள்ளை ஆலயம்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த உலர்ண பொருட்கள் வந்து சேகரித்து கொண்டிருக்காங்க இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. சரி ஓகே, நாங்கள் அந்த போகிற வழியில் எங்களால் முடிஞ்ச ஒரு பொதியை வந்து கொடுத்துட்டு போகிறோம். ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து அது பயன்பெறும் என்ற ஒரு நோக்கத்தோட. சரி ஓகே, இது எங்களோட ஒரு சார்பாக வச்சுக்கொள்ளுங்க. வந்து நாங்க இந்த ஊருக்குள்ளேயும் கூட இந்த சாமான் கலெக்ட் பண்றது போய் கொண்டிருக்கோம். கழுதாவளை மற்ற சேட்டாத்துக்கு போற ஐடியா இருக்குது. அப்படியே அந்த பொருட்களை கொடுக்கக்கூடியவங்க நேரடியாக வந்து இங்க கொடுக்கலாம். இன்றைக்கு வந்து ஒரு 8 மணி மட்டுமே இருப்போம் இரவைக்கு. மற்றது இங்க வந்து கொண்டு வர முடியாத ஆட்கள் எங்கள்கிட்ட வந்து இங்க சொன்னாலும் சரி, இல்லை எங்கள்கிட்ட கண்டக்ட் எடுத்தாலும் சரி, நாங்க அவங்களோட இடத்துக்கு போய் எடுக்கக்கூடிய வசதி இருக்கு. நேரடியாக போய் ஓகே. வாழ்த்துக்கள் தம்பி. நாங்கள் வந்து இப்போ கிரான் தொங்கலா போக போகின்றோம். இப்போ நிறைய பொதியல் அங்கேயும் மீறி கொண்டு வர முடியாமல் கொஞ்சம் வச்சு விட்டு வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சேன்டா நிறைய பேர் அந்த டவுனுக்குள்ளே நிற்காங்க. திரும்ப சந்தர்ப்பம் கிடைச்சா திரும்ப வந்து சந்திக்கும். சரியா? ஓகே, நன்றியா எல்லாருக்கும் நன்றி. போயிட்டு வரோம்யா. அண்ணாட்ட இருந்து ஆட்டோ வந்து மாறி நான் எடுத்து ஓடி வந்து கொண்டிருக்கின்றேன். திடீரென்று நிமிந்து வந்து அண்ணா கண்ணை முடிஞ்சு வந்து ஆட்டோ ஓடுறாள். ஆளுக்கு வந்து நிற்கிறேன். அந்த சரி நான் வானோடக்குள்ள கொஞ்சம் டேட் ஆகும். அப்போ மாறி ஓடிக்கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் தூர பிரயாணம் தானே. நான் கல்லடி பாகத்தால் வந்து போய்கொண்டிருக்கின்றோம். அப்போ நிறைய இடத்த வந்து உண்மையிலேயே அந்த நிவாரண பொருட்களை வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்க, அதாவது அறவிட்டு கொண்டு இருக்காங்க. இன்னொரு ஆட்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக வேண்டி உண்மையிலே பார்க்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ பேர் அந்த உதவி செய்யறது முன்மந்திரியாக நினைக்கும் போது. அதோட வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டக்களப்புக்கு வரக்கூடிய இந்த பிரதான வீதியில் வந்து இந்த இடத்துலையும் வந்து இந்த நிவாரண பொருட்களை வந்து அறவிட்டு கொண்டு இருக்கின்றாங்க. இந்த இடத்துல ஒரு அக்காக்கள் வந்து எனக்கு கோல் எடுத்து அண்ணா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க, இல்லை வந்து அட்லீஸ்ட் வீடியோவை எடுத்து போடுங்க,
இப்படி நாங்கள் இந்த இடத்த வந்து அந்த உலக பொருட்கள் அறவாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நாங்கள் தரலாமண்ணா உங்களால் செய்ய முடியாட்டியும் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் அவங்களோடையும் பேசிட்டு அவங்களோட அந்த கதைச்சிட்டு நம்ம இந்த இடத்துல எப்படி போயிடலாம். ஹலோ வணக்கம். சனுஜான் போடுறீங்களா? சரி ஓகே. அந்த வகையில் நாங்கள் இந்த போய்கொண்டு இருக்கும்போது இந்த அக்கா அவங்க வந்து நம்ம தொடர்பு கொண்டு இருந்தாங்க. தம்பி உங்களை முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னால் வீடியோ ஒன்று எடுத்து போடுங்க, இந்த இடத்த வந்து நிறைய பேர் அறிஞ்சு வருவாங்கன்னு. நாங்கள் வரும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தாலும் வாங்க. அதாவது இந்த கல்லடி பாலத்து பக்கத்துலேயே அரசடி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து இருந்து நிவாரணப் பொருட்களை வந்து பெற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கல்லடி இருக்கக்கூடியவங்க வந்து நேரடியாக நீங்கள் கொண்டு தரலாம். அக்கா வணக்கம். அக்கா நீங்கள் வந்து இப்போ இதை எந்த ஒரு நிறுவனத்தால் செய்கிறீங்க? இப்போ எப்படி? நாங்க வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நாங்க அவங்களுக்கான உணவுகளை வந்து இன்றைய நாள் வந்து சேகரித்து கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த இடத்துல வந்து ஜிவி ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாகத்தான் நாங்க இந்த செயற்பாடை வந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களால் முடிந்த உதவிகளை எங்களுக்கு செய்யலாம். அதாவது நிதி உதவியாகவோ அல்லது பொருட்களாகவோ நீங்க வழங்கினீங்கன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நாங்க எங்களுடைய பங்களிப்பை உங்களோட சேர்ந்து வழங்கக்கூடியவாறு இருக்கும். அதான் கண்டிப்பாக. என்ன நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கும் என்னன்னு. அப்போ நீங்கள் போகிற வழியில் வந்து வெங்கலையில் வந்து வீடியோ எடுத்துக்கு எங்கேண்டு காரணம் என்னென்னு சொன்னால் இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது நம்முடைய வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறவங்க அது நிறைய பேருக்கு பயன் அடையும். அந்த வகையில் இந்த அக்கா சொன்ன மாதிரி டிவி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து இந்த உலக பொருட்களை அறவிட்டு கொண்டிருக்காங்க. அப்போ நாங்கள் வரும்போது எங்களோட சைடில் வந்து அவங்களுக்கான ஒரு இதை வந்து செய்கிறதா வந்து நாங்கள் கூட செய்யாட்டியும் எங்களால் முடிஞ்ச ஒன்று செஞ்சுட்டு போகிறோம். ஏன்னா வார வழியில் வந்து நிறைய இதே மாதிரி நிறைய உறவுகள் வந்து நிவாரணப் பொருட்களை பெற்று கொண்டிருக்காங்க, அவங்களே கொடுக்கணும். அதே மாதிரி ஆட்டோவில் வந்து நிறைய பொருட்களை வந்து கொண்டு வரையலாம். போயிட்டு கொஞ்சம் தான் கொண்டு வந்து நாங்கள் அப்போ கிரானுக்கு போகிறோம். அப்போ போயிட்டு அடுத்த கட்டம் ஏதாவது எங்களால் முடிஞ்சால் செய்கிறோம். இப்போதைக்கு கொஞ்சம் தந்து விட்டு போகிறோம். சரியாக்கா? சரி ஓகே. என்னடா டைம் இல்லை, நாங்கள் போகணும். அடுத்தது இந்த காந்தி பூங்காவில் வந்து மாநகர சபையால் அறவுறாங்களா? அப்படி என்ன இவ்வாறு நிதி சேகரிப்பு நடவடிக்கை அறிந்து நீங்களும் உங்களுடைய மக்கள் நாயக உறவுகளால் வந்து எங்களுக்கு இவ்வாறு உணர்வு பொருட்களை வழங்கியதுக்கு மிக்க நன்றி. அது மாத்திரம் இல்லாமல் இவ்வாறு நாங்கள் செய்கிறோம்ன்றதை வந்து மற்றவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக எங்களோட சேர்ந்து நீங்கள் இப்படியான பங்களிப்பு செய்கிறதுக்கு உங்களோட ஷெரஃப் நிறுவனம் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே நன்றி அக்கா. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் இந்த இடத்துக்கு வாங்க. சரி ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம்க்கா. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள சந்திக்கும். சரியா? ஓகே. இப்போ அந்த வகையில் நாங்கள் கல்லடி பாலம் இருந்து இந்த உள்ள டவுனுக்குள்ளே வந்துட்டோம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் நிலையம் இருக்குது, பஸ் தரிப்பு நிலையம். இந்த இடம் வந்து மட்டக்களப்பு நகரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இடம், மணிக்கூட்டு கோபுரம். மணிக்கூட்டு கோபுரத்துக்கு பக்கத்திலே வந்து இந்த காந்தி பார்க்குன்னு சொல்லக்கூடிய காந்தி பூங்காவுக்கிட்ட நம்ம வந்து இந்த மாநகர சபையால் வந்து இந்த உணவுப் பொருட்களை வந்து அறவிட்டு கொண்டு இருக்கின்றாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். இதை வந்து நீங்கள் இப்போ எத்தனை நாள் கூடி அறவிடுறீங்க? இப்போ எப்போ கொடுப்பீங்க? நாங்கள் இதனை நேற்று இருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக 3 நாட்கள் இடம்பெற்று பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு நாங்கள் இதனை கொண்டு செல்வதாக தீர்மானித்திருக்கின்றோம். ஓகே. அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் அந்த லொக்கேஷன் நீங்கள் சொல்லிவிடுங்கண்ணா. நாங்கள் சொல்லிட்டோம், இருந்தாலும் நீங்கள் ஒரு நிறைய பேர் தெரியும் கண்டிப்பாக பார்க்கும்போது. எங்களது மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட காந்தி பூங்காவில் இந்த அனர்த்த நிவாரணத்துக்குரிய பொருட்கள் சேகரிப்பு இடம்பெறுகின்றது. சரியாக மட்டக்களப்பு நகர்ப்புறத்தில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு எதிராக இந்த இடம் அமைந்துள்ளது. உங்களுக்கும் உங்களுடைய மாநகர சபை அனைவருக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். என்ன எங்கள் சார்பாக வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு உதவி அதை கொடுத்துக்கோங்க. வாங்க வாங்க. சரி ஓகேண்ணா, நன்றி. நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே ஓகே. சரி ஓகே. நாங்கள் இப்போ கிரானுக்கிட்ட வந்துட்டோம். அப்போ கிரானில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவை தான் நாங்கள் வந்து தொடர்பு கொண்டு இப்போ அக்கா வந்து பக்கத்தில் நின்று கொண்டு இருக்காங்க. என்னென்னு சொன்னால் இப்போ கிரான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டவங்க. அப்போ எங்களால் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்க முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட ஆக்கள் எங்களால் முடிஞ்ச ஆக்கள் தான் கொடுக்கலாம். அப்போ சரியான இடத்த போய் சரியாக வந்து சேரணும். இப்போ இன்னும் வந்து தண்ணி வந்து வத்தாமல் கூட இருக்காங்க. அப்போ தண்ணி வத்தியும் நிறைய பேர் வந்து ரெக்கவர் ஆகாமல் பழைய நிலைமைக்கு மீளாமல் இப்போயும் வந்து இருந்து கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த வகையில் பக்கத்தில் அக்கா வந்து நின்று கொண்டு இருக்காங்க. அக்காட்ட முகத்த காட்டில் அக்காட்ட வந்து சில தகவலை கேட்டுட்டு இப்போ நாம் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே போகலாம். போகிற வழிகளில் வந்து தர்மம் எடுத்து கொண்டு இருக்கிறவங்க அப்படியானவங்களை பார்த்து நம்ம அதையும் வந்து கொடுத்து கொள்ளலாம். அக்கா வணக்கம். அக்கா வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் கிருவமலர்.
இருவமலர் நன்றி அக்கா. உண்மையில் எங்களுக்கு ஒரு ஆதரவு வழங்கி இப்போ எப்படி சொல்கிற வாழைச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவை தான் வந்து நாங்கள் தொடர்பு கொண்டுனாங்க. அக்கா அப்படி கிரானில் வந்து உண்மையிலே இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட விவரம் எங்களுக்கு வேணுமெண்டு. அப்போ அந்த அக்கா வந்து இந்த அக்கா வந்து எங்களுக்கு தொடர்புபடுத்தி தந்தாங்க. அப்போ இந்த அக்காவுக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் தெரியும் இந்த ஊருக்குள்ளே. அப்போ இந்த அக்கா இந்த அனர்த்தம் நடந்ததில் வந்து இந்த கிரான் வந்து பகுதி வந்து எவ்வளோக்கு பாதிக்கப்பட்டது? நிறைய பாதிக்கப்பட்டது, நிறைய ஆக்கிற வீட்டு மரம் எல்லாம் விழுந்திருந்தது. விழுந்து அப்படி வீட்டுக்குள்ள தண்ணி இருந்தது. அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர். இப்ப என்னன்னு சொன்னாக்கா, இப்ப இதுக்கு முன்னுக்கோ இல்ல இப்ப இதுக்கு பிறகு வந்து யாராவது நிவாரண பொருட்கள் இங்க கொண்டு வரதுக்கு தயாரா இருக்காங்களா? தயாரா இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இது வரைக்கும் கொடுக்கல ஒருத்தரும். இது வரைக்கும் கொண்டு வரல. கொடுக்கல. அப்ப அந்த ஒரு நோக்கத்துக்காக நாங்களும் வந்து நாங்க விசாரிச்சிருந்தோம். அப்ப இது வரைக்கும் இங்க வந்து கொடுக்கப்படல. இப்பதானே வந்து அந்த கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. இப்பயும் வந்தாக்கா தண்ணி நின்று கொண்டு இருக்காக்கா? சில வீட்டுல நிக்கி தண்ணி இப்பயும் நிக்குது. பாருங்க, இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்போ அதிகமாக வந்து பாதிக்கப்படுற ஒரு பிரதேசம் என்று சொன்னால் கிரானையும் வந்து குறிப்பிடலாம். வந்த வகையில் இப்போ இந்த அனர்த்தத்தை தாண்டியும் இப்போ ஆரம்பத்திலிருந்தும் அந்த வறுமைக்கோட்டில் இருந்தவங்களை தான் நாங்கள் அப்படியானவங்களையும் தான் சரியான முறையில் இனங்கண்டிருக்கின்றோம். ஏன்னா எதிர்காலத்தில் அவங்களுக்கான உதவிகளை நம்மளுடைய உறவுகள் ஊடாக வழங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக அதையும் வந்து வழங்குறதுக்காக வேண்டி. ஓகே, வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களாக்கா? அப்படி இந்த நிலைமை உங்களோட ஊர் அதில் பற்றி? நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய குடிசை வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க இங்கே. விதவைகளும் கூட இருக்காங்க. வீடும் இல்லை அவங்களுக்கு, இந்த மன வீடும் இல்லாதாக்களும் இருக்காங்க. சரி, ஓகேக்கா. அப்போ கூட நாங்கள் பேச விரும்பல. சரி, நாங்கள் உள்ளே போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே கிரானுக்குள்ளே கொஞ்சம் கொடுத்துட்டு இனி கொஞ்சம் மாறி எல்லா பிரதேசங்களையும் வந்து நாங்கள் கலந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இடம் தான் ரெண்டு மட்டும் இல்லை. சரி, ஓகே, போவோம் என்னக்கா? சரி, ஓகே, நம்ம அப்படியே போகலாம். தண்ணி கிடக்கு எனக்கா கொஞ்சம் பலவுக்குள்ளே இப்படி தாண்டி கொண்டு வரணும். ஓஹோ, இதெல்லாம் விழுந்துட்டு போகலாம். வாங்கக்கா, இந்தாங்கக்கா, அதை பிடிங்க. நக்காட்டை வாங்கிடுங்க, கொடுங்கக்கா, நீங்கள் கொடுங்க. நான் இதையும் கொடுங்க, இதில் இருக்கு. ஓகே, சரி, ஓகே, வாரமாக்கா. நாங்கள் பிறகு வாரம் இங்கே பாருங்க, இந்த பழகுக்குள்ள அந்த பக்கமெல்லாம் இப்போயும் தண்ணி நின்று கொண்டு இருக்குது. அப்படியானவங்களை தான் நாங்கள் தெரிவு செஞ்சுருக்கின்றோம். அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாவுக்கும் வந்து இடுப்பு உடைஞ்சி நடக்க முடியாதவரால் பார்ப்போம். எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம வந்து செய்யலாம். காற்றுக்கு எல்லாம் வந்து விழுந்து கிடக்கு. தண்ணி இப்போ நிற்கிறா கொஞ்சம் பாருங்க, ஓரமெல்லாம். அதை வாங்கிடுங்கக்கா. நான் இதை கொடுங்க. சரியாம்மா, சரியாம்மா, நாங்கள் பிறகு வாரமே. சரியா? கொஞ்சம் பாருங்க, வீடே இல்லாமல் குடில் கட்டிருக்காங்க. அந்த பக்கமாக பாயத்தை மறைச்சிருக்காங்க. அப்படியா நிலமண்டு? சரி, ஓகே, போகலாம். இந்தாங்க கொடுத்தீங்க, வாங்கிடுங்க. சரி, இது போயிட்டு வரோம் ஐயா. அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குள்ள வாரமையா? சரி, ஓகே, போயிட்டு வரோம் ஐயா. பாருங்க, இந்த வீடுகள் எல்லாம் வந்து வீடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்குன்றது. ரெண்டு குடும்பம் ஆருக்கு வீடு இல்லைக்கா? அவங்களுக்கு வீடு ஒரு பொம்பளை அவருக்கு வாங்க, அவங்க அந்த அமௌண்ட்டை கொண்டு கொடுத்து விடுவாங்க. வீடு இருந்தான்றது ஒரு பார்க்கணும். அப்போ நீங்கள் இந்த வெள்ள பிரச்சனைக்குள்ளே எங்கே இருந்து நீங்கள் அனர்த்தத்துக்குள்ளே? சித்தியோட இருந்து தண்ணியில் இதெல்லாம் ஃபுல்லாக இருந்தேன்னு சரியாக்கா, பாருமா? சரி, ஓகே மேடம். அப்படி கொடுத்துட்டு வந்து நாங்கள் அந்த பக்கமாக வந்து ஆட்டோ போக முடியாது, தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. நடந்து தான் இந்த பொருட்களை எல்லாம் வந்து கொண்டு போகணும். இப்போ எப்படி கொண்டு வர நேரங்கிற தெரியல. ஆறு அந்த பொதிகளை வந்து நாங்கள் இப்போ இந்த தண்ணியை தாண்டி நடந்து கொண்டு கொடுக்க போகின்றோம். அதையும் தாண்டி நிறைய பேர் இருந்தாங்கண்டா அக்கடை கையில் கொடுத்துட்டு தான் போகணும். திரும்ப வந்து அக்கா வந்து எஞ்சிருக்கக்கூடிய பொடியனில் வச்சு தான் கொண்டு கொடுக்கணும்.
இந்த கொண்டு வரதெல்லாம் வந்து கொஞ்சம் கடும் கஷ்டமாக இருக்குது. ஜீன்ஸ் எல்லாம் மடிச்சு விடுங்க. கவனமா இந்த விழுமண்டா இதாக இருந்துடும். இதுக்கு மேலே வைங்கண்ணா. ஆட்டோக்காரன்னா வந்து நாங்கள் அவர்கிட்ட விட்டுட்டு வரோம். என் உள்ளுக்குள்ளே வந்து பொதிகள் இருக்குது, ஆட்டோவும் கிடக்குது, அதுக்குள்ளே பொருட்கள் எல்லாம் இருக்குது. நான் வந்து விட்டுட்டு நாங்கள் அப்படின்னா போய் கொண்டிருக்கோம். இருந்து தூரம் நடக்கணுமாக்கா? அந்த அந்த ஆக்கள் நடந்து வர்றது போகணுமா? அப்பா கடவுளே. போகாதுனே. பாட்டா கலட்டி போட்டு போனாலும் அப்புறம் அங்கே நடக்கல. அது பாட்டா போட்டு தான் 2 மீது தான் வாங்கலாம். அங்கே வச்சு கவனம் ஜீன்ஸ் வைத்து விடுது. இது அரிசி ஜனம் அரிசி கவனமா தண்ணிக்குள்ள வந்து ஏற்றி பிடிங்க. ஆட்டோ வரையில இடருமெண்டா பிறகு இல்லை நம்ம நினைஞ்சாலும் பரவாயில்ல. தண்ணிக்குள்ளே விழுந்து அப்புறம் சாமான் போகுமெண்டா ஒருத்தருக்கு பயன் இல்லாமல் போயிடும். நம்ம கொஞ்சம் இதில் வெயிலுக்கு வந்து காஞ்சிடுவோம். கஷ்டமான ஒரு வேகத்தாங்க. ஒரு வேகத்துக்கு மேலே வைங்க. இல்லை வைங்க, இதை எடுத்து வைங்க. இங்கே வச்சானும் இந்த அக்காட ஒரு வேகத்துக்கு இதுக்கு மேலே வைங்க. இங்கே கீழே ஓகே. முதல்ல இல்லை അങ്ങനെ കിടക്കുന്നേ அப்பா ஆட்டோ வந்துருந்தா ஆட்டோக்குள்ள உள்ள தாண்டிருக்கும். அரிச்சுட்றாடா, அரிச்சுட்றாது. நீ விழுந்தாலும் பரவாயில்ல. தண்ணி ஒரு அப்பா கவனமா ஜனு. அப்பா அக்கா கொஞ்சம் நின்று எடுங்க. வா இந்த பக்கம் பாருங்க. நம்ம அந்த ஆட்டோ நந்தா கிடக்குது. எப்படியும் ஒரு 600-700 மீட்டர் தூரத்தில் வந்து கிடக்குது. இந்த கிடக்குது. அங்கேருந்து அந்த தண்ணிக்குள்ளால் 2-3 தண்ணியை வந்து தாண்டி வந்துட்டோம். திரும்பி இன்னும் ஒரு தண்ணி இருக்குது. அதை தாண்டி இன்னும் இப்போ பந்த தூரத்துக்கு திரும்ப போகணும். இப்போ நாங்கள் நினச்சிருந்தா வந்து அதுக்குள்ளே வந்து நாங்களாக கொடுத்து போட்டு போயிருக்கலாம் இருக்கிறத வந்து. அப்போ உண்மையிலே கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக வேண்டி தான் நாங்களும் அப்படியே கொஞ்சம் சிரமம் எடுத்து வந்து கொண்டிருக்கோம். பார்க்கக்குள்ள அது எப்படி வழங்குமென்று தெரியல. போமா நேலாம் வரியா? இதுக்குள்ள போகலாமாக்கா? மட்டக்களப்பில் வந்து மழை பெய்யா விட்டு இப்போ 4 நாள். இப்பையும் தண்ணியினுடைய நிலைமை நம்ம வாங்கம்மா. வாங்கல
என்ன வேலையாக எடுக்காங்களா? இந்தாங்கம்மா இதை வச்சுக்கொள்ளுங்க. எங்கே போங்க கூட அவரு? அது மோசம் போயிட்டு அது பண்ணி நீங்கள் மட்டும்தானா? ஆ 3 வருஷம் போயிட்டு 2 வருஷம். ஆ ஆ சரியாம்மா. பிறகு வாரமையா நாங்கள் என்னஞ்ச கால் அவனை சுடுவானி ஊற்றி போட்ட பண்ணி குழமையாக இந்த பண்ணி இப்படி எம்பிட்ட போயிட்டாங்க. இப்போ இந்த காயத்தோட வந்து தண்ணிக்குள்ளே வெளியிலையும் மறியலாதீராப்பா. இந்த காயத்தோட வந்து தண்ணிக்குள்ளே வெளியிலையும் மறியலாதீராப்பா. கட்டவுளி சரியாம்மா, அவனை மறந்து கொள்ளுங்க. வெளியில் வந்து வந்துடாங்க கிருமியும் அது இது கொண்டாப்பா. வீடியோவில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு எந்த அளவு இருக்குமென்று தெரியல. அந்த பக்கமாக எல்லாம் வந்து அந்த பால் விளையாண்டு சொல்லுவாங்க, அப்படி அந்த அந்த பக்கமாக எல்லாம் குப்பையெல்லாம் கிடந்து வந்துருக்குது. அந்த அம்மம்மாவுக்கு வருத்தம் பெற காலில் எல்லாம் காயம். என்ன நிலமடாப்பா அது. யார் இந்த பறவைகள் விலங்குகளுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு, இந்த கோழிகளும் வந்து எப்படி பறவை வச்சு தெரியுதுண்டு. அங்கூட அந்த கணவர் எங்கக்கா? வேலைக்கு சரியாக்கா, கவனமாக இருந்து கொள்ளுங்க. அந்த அம்மா பக்கத்தில் பார்த்து கொள்ளுங்கக்கா. ஆ ஆ கொடுத்து விடுங்கக்கா, உள்ள கொடுத்து விடுங்க. சரிங்க, இந்த வீட்டு வேலையை பாருங்க, வீட்டு நிலைமை. இங்கே பாருங்க, இங்கே நிலைமையில சின்ன சின்ன குடில் வீடுகள் எல்லாம் வந்து ஃபுல்லாக வெள்ளத்தில் தாண்டு இப்போ தண்ணி வற்றி வாக்கள் வந்து இந்த பக்கம் மாறி இருக்காங்க. சரி, ஃபுல்லாகவே தண்ணி, வளகுள்ளையெல்லாம் தண்ணி. சரி ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு தூரம் வரைக்கும் நடந்து வந்துட்டோம். இப்போ பாருங்கள், எப்படியும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்து நாங்கள் நடந்து வந்துட்டோம். அப்படி இப்படின்ட்டு இப்போ இதையும் தாண்டி அந்த பக்கம் போனோம்னா ஃபுல்லாக வந்து வெள்ளத்தில் வந்து தாண்டி இப்பையும் தண்ணி நிற்கிற இடம் இருக்குது. இப்போ அதுக்கு இடையிலையும் வந்து 2 இடத்துல வந்து தண்ணி இருக்குது. நாங்கள் இந்த இடத்த போயிட்டு வந்த இடத்துக்கிட்ட இப்போ அதை தாண்டி நடந்து போயிடாது. இப்போ இதை தூக்கிட்டு நடக்கலாது. இந்த பொருட்களும் வந்து காணாது. திரும்ப ஆட்டோக்குள்ளே இருக்கிறது எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப அங்கே போகிற கஷ்டம். அப்போ அதனால் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பொருட்களை வந்து இப்போ நமக்கு இந்த அடையாளம் காட்டி தந்த அக்காட கையிலே வந்து நாங்கள் ஒப்படைச்சி போட்டு போகிறோம். அப்போ அந்த அக்கா வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கால் பண்ணி சொல்லி அப்போ அவங்க வர வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கின்றோம். இப்போ ஒரு கொஞ்சம் பொருட்களை வந்து இந்த அக்காடை வீட்டை வச்சுட்டு இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம வரும்போது கொடுப்போம். இப்போ அங்கால பக்கம் இவ்வளோ குடும்பங்கள் இருக்குது, அங்கே நிலைமை என்ன மாதிரி இருக்கேன் நம்ம வந்த நம்ம இப்போ எப்படி சொல்கிறேன், நடக்கிற ஒரு மாச்சலை பார்க்காம மாச்சிலண்டில் நாங்கள் நடந்து போவோம். ஆனால் பொருட்களை எல்லாம் வந்து திரும்ப போய் அங்கே ஆட்டோக்குள்ளே எடுத்துகிட்டு திரும்ப தூக்கிட்டு போகிறது கடும் கஷ்டம். அதனால் வந்து பொருட்களை வச்சுட்டு நாங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு அக்கறை கையில் ஒப்படைச்சி போட்டு இன்னும் மேலதிகமாக வந்து இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவி தேவைன்றது எனக்கு தெரியும். இது வந்து காணாது. அப்போ இன்னும் சந்தர்ப்பம் கண்டிப்பாக நமக்கு அமைஞ்சால் நம்ம டெக்டர் மூலமாக வந்து இந்த இடத்துல வந்து பொருட்களை கொண்டு வரலாம். இப்போ நம்ம நடந்து போவோம். இப்போ நம்ம வந்த தூரத்துக்கு நடந்து போகணுமாக்கா? ஆ சரி. இப்போ இந்த பகுதியில் வந்து என்ன ஒருத்தர் நிவாரணங்கள் ரெண்டு வரலையாண்ணா? இது வரைக்கும் வரலண்ணே. இப்போ நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட பாதிக்கப்பட்ட இடம் வந்து இந்த கிராண்டாண்ணே. இது வரைக்கும் வரலன்னு சொன்னா என்ன நிலைப்படாப்பா? இந்த பக்கம் நிறைய பேருக்கு வீடும் இல்லை. என்னண்ணா வீடு எங்கடையில மொத்தம் வந்து வாரங்களேன் காத்தாடிச்சல வந்து பேர்த்து திருப்பி கட்டி வச்சுக்க. இந்த சார்ஜ் போடுறது வாரம் வாங்க ஒரு கடையில சார்ஜ் போடுறதுக்கு அங்கிருந்து நடந்து நீங்க டவுனுக்கு போயிட்டு வர இல்லை? அது சரி. அங்கே வந்தா ஒரு 2.5-3 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணுமான்னு தானே சொல்கிறார். 1 கிலோமீட்டர் கொஞ்சம் குறைய வரும். மொத்தமாக 3.75 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் கிட்ட இப்போ நாங்கள் மொத்தமாக நடந்து போகணும் அந்த இடத்துக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து காடு, இந்த காட்டுக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கோம். இப்போ இதை தாண்டி அங்கே காக்கள் இருக்காங்கன்னு கொஞ்சம் பேர் இல்லை ஆக்கள் அவங்களோட இதுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஜானை தொல்லை நாங்கள் கிடக்காண்ணா? ஜானை இல்லை.
அந்த நீல தவிர அடிச்சுக்கிற அந்த இடங்களா அந்த இடங்கள் அப்போ இப்போ 4-5 குடும்பம் தானே நிறைய ஒரு 6 குடும்பத்துக்கு ஏன் மாட்டாடு வெள்ளம் வருது குடிவே இருந்தாங்களா அப்படியா முடியாம இருக்கிறார்கள் போய் வரவங்க இப்போ இந்த இடத்துல இருக்கிறார்கள் என்ன இப்போ என்ன தொழில் செய்கிறாங்க பிரதானமான தொழில் கூலி வேலை தான் இப்போ என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒவ்வொரு தொழில் வந்து பிரதானமாக இருக்கும் இப்போ சில ஊர்களில் வந்து கல் உடைக்கிறது சில ஊர்களில் விவசாயம் செய்கிறது அப்படி சில ஊர்களில் மீன் பிடிக்கிறது பனமட்டை வெட்ட போவாங்க இங்கே பனமட்டை வெட்ட போகிற பாருங்க கிரானில் இருக்கக்கூடிய இப்போ இந்த அக்காவுக்கு வந்து இந்த பக்கம் இவ்வளவு தாண்டி இருக்கிறது தெரியாம இருக்கு இப்போ தாண்டிக்கிட்டு தெரியும் இப்போ இவ்வளவு தெரியும் ஓ நாலு நாள் கூடியாக்கா மழை பெய்யல இப்போ மழை பெஞ்சிருந்தா இப்போ இன்னும் நிலைமை ஓ இதுல ஒரு குடும்பம் இருக்கு மொத்தப்படியா ஒரு எத்தனை பேர் 5-6 பேர் இருப்பாங்க அளவுக்கு ஒரு 5-6 குடும்பம் தான் இருக்கு ஃபுல்லா எல்லாம் குடில் வீடு தானே குடில் தஞ்சை காட்சி கூட இல்லை அது சரி நான் இந்த இதுல குடும்பம் இருக்கு பார்த்துட்டு வரீங்க வாங்க இல்லை நான் உள்ளுக்குள்ள என்னத்தை பார்க்குறேன் வெளியில் அப்படி நம்மளா போய்த்து போகும் இதை பார்க்கக்கூடிய விழா இங்கே பாருங்க ஃபுல்லாக இந்த வேலி எல்லாம் வந்து அந்த கொத்து கம்பு சொல்லுவாங்க அதுகளை வந்து வச்சு இந்த வரிச்சி கம்பு மாதிரி கட்டிருக்கின்றாங்க வேலியா எல்லாம் வளைச்சு ஃபுல்லாக வந்து குடியில் வீடு என்ன நிலைப்படாப்பா அது இப்படியும் இந்த இடத்துல இப்படி இருக்கின்ற எனக்கு இந்த இப்பதான் தெரியுது கடவுளே அந்த பக்கம் இது ரெயின் ரோடுன்னு நடந்து ஒரு மாதிரி அந்த கிரான் உள்ளுக்குள்ளே பின்னுக்கு தொங்கலில் பார்டரில் அந்த ட்ரெயின் ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம் அந்த பக்கம் கண்ணு கட்டுற தூரத்தில் உண்டு காணல அந்த பக்கம் கொஞ்சம் விலங்குகள் மேய்ஞ்சி கொண்டு இருக்குது அந்த பக்கம் அந்த போட்டுகள் எல்லாம் வந்துருக்குது சரி ஓகே அப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த ஒவ்வொரு குடும்பம் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்து திணிக்கிறதுக்கெல்லாம் வந்து நமக்கு நேரம் இல்லை அடுத்தது வந்து இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற ஃபோனுக்கு வந்து சார்ஜ் இல்லை கரண்ட் இல்லை நேற்று வந்து ஃபுல்லாக வந்து கரண்ட் இல்லை கொஞ்சம் நெட்ஒர்க் வந்து வேலை செஞ்சது அந்த மொபைல் அடுத்த ஹட்ஸ் வந்து நார்மலாக வேலை செஞ்சது அதுவும் ஃபுல்லாக நேற்றுலேருந்து ஃபுல்லாக வந்து நின்றுது எமர்ஜென்சி கால் கூட அடிக்க முடியாது சில நேரங்களில் எப்படி சொல்கிறேன் எப்பயாச்சும் இருந்து விட்டு என்ன டைமுக்கு கவரேஜ் வரும் என்ன டைமுக்கு போகும்ன்றே தெரியாது அந்த டைமில் வரும் அந்த டைமில் நம்ம ஏதாவது காய்ச்சி கொண்டா தான் கட்டு மோசமாக இருக்குது நிலைமை இந்த வீடியோ கூட நாங்கள் இப்போ பதிவேற்றம் செய்வோம்ன்ற கூட எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அப்படியே போகிறேன்டா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து குடியில் வீடுகளும் தகர்த்தல் அடித்த வீடுகள் தான் இருக்குது அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம நேரடியாக வந்து திரும்ப வருவோம் இந்த இடத்துல இருந்து திரும்ப நம்ம நடந்து போவோம் அண்ணா நாங்கள் போய்த்துருட்டோம் அண்ணா திரும்ப வந்தோம்னு சொன்னால் வாரம் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இதுக்குள்ளே வந்து அந்த சின்ன உதவிகள் செய்கிறதுக்கு நின்று சரியா அண்ணா போவோம் என்னக்கா ஏன்னா ஒவ்வொரு வீடாக்கா நம்ம போய் பார்த்து வர்றது கடும் இதாகும் கஷ்டம் நாங்கள் அதுக்குள்ளேயும் தண்ணி நிற்கிற பார்க்குறவங்களுக்கு விளங்கிருக்குண்ணா எனக்கு அந்த நிலைமை இந்த வீடியோ பார்த்துட்டோம் இப்போ இந்த இடத்துக்கு நேரடியாகவும் வேறு மக்களும் வந்து இந்த நிவாரண பொருட்களை கொண்டு வருவாங்க கண்டிப்பாக வந்து அது ஒரு வாய்ப்பு தானே இப்படி ஒரு இப்போ நிறைய இடங்கள் வந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுன்னு தெரியும் ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு நிலைமை இருக்குன்றது இந்த வீடியோ கூட கண்டிப்பாக தெரிய வருமானா இதுக்கு பிறகு வந்து வருவாங்க நாங்கள் போயிட்டு வரோம் என்னென்னா இந்த அக்காட்ட வந்து கொஞ்சம் ஒரு பொருட்கள் கொடுத்து விட்டு போகிறோம் அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஆக்களை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விடுங்க இந்த அம்மா வந்து இப்போ கணவர் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க பா ஒரு கணவர் விட்டுட்டு போய் வெளியே போய் நல்லா இருந்த முழுப்பெரும் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க சரி வீட்டை பாருங்க இந்த அம்மா வந்து கணவரும் இல்லாமல் தனி தான் இருந்துருக்காங்க இந்தாங்க அக்கா இந்தாங்க எங்களால் முடிஞ்சது
இதை வச்சு சாப்பிடுங்க சரி அவனை மருந்து கொள்ளுங்க பாருமையாம்மா பாருமையா கவனம் அழைச்சி தண்ணி நிக்கி கவனம் பாம்பு ஓ சரி வாரம்மா ஆமா நாங்கள் இந்த ஒரு மாதிரி ஆட்டோக்குள்ளே ஏறி இந்த வந்துட்டோம் ஒவ்வொரு இடமா வந்து பார்த்து கொடுத்து கொண்டு இருக்கோம் இந்த பிள்ளை இறந்துட்டா எப்படியா இறந்து இந்த அன்னத்துக்குள்ளே சோப்பு சரியாம்மா நாங்கள் பிறகு வாரம்மா ஆமாம் ஓகேயா வீட்டு காட்டுங்க நிலைமையில பாருங்க எப்படி இருக்குண்டு கண்டிப்பாக என்னென்னு சொன்னது எல்லாம் வந்து காட்டுறதுக்கான காரணம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மேலதிகமான உதவிகள் எல்லாம் வந்து இவங்களுக்குலாம் தேவை இது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள உதவிகளும் நம்மகிட்ட வந்து அதிகளவாக கிடைக்கக்குள்ள நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஃபுல்லாகவே தண்ணி தான் இந்த புல்லை வந்து இந்த அனந்ததுக்குள்ளே வந்து செத்துருக்குது செத்து 18 நாளாம்மா உங்களோட குடும்பத்தெல்லாம் பார்க்குறாரு வயசான ஆள் தான் சரிம்மா வாரம்மா கவனமா இருந்து கொள்ளுங்க திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா வாரம்யா மகளுக்கு தமிழ்ல செத்து இவங்கட மகள் எல்லாரும் இங்க ஒரு வீட்டுல அவங்க அங்க இருந்து தண்ணி ஒழிக்க அஞ்சு வந்தது அவங்க அந்த மாதிரி நம்ம போனோம் அதுக்கு இருந்தவங்க அங்க தண்ணி ஓடிக்க இங்க வந்தவங்க இங்க வந்து அந்த பிள்ளை இறந்துட்டு ஹாஸ்பிட்டல் மட்டக்கள ஹாஸ்பிட்டல் காய்ச்சலும் என்ன காய்ச்சல் சரிம்மா வாரம்மா வாங்க போ தண்ணியெல்லாம் சரியான மோசமாக கிடக்கு இந்த ஊர் அக்கா அங்கே வந்து நின்று மேலே இந்த நிவாரண பொருட்கள் கொடுக்குறவங்களுக்கு நன்றி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதெல்லாம் வந்து உதவி வழங்கியவங்களுக்கு மேலே இந்த உதவி வழங்கிய அவர்களுக்கு தான் வந்து எல்லாமே வந்து போய் சேரும் இந்த சரியான சந்தர்ப்பத்தில் சரியானவர்கள் நாங்கள் தேடி நாங்களே நேரடியாக போய் கொண்டு கொடுக்கோம் நிற்காங்களா என்னம்மா கடப்பு திறக்கல அவரியா மண் பிடிச்சிட்டேனே தண்ணி எறிஞ்சாரு கடப்பு கூட திறக்க இப்போ திறக்காங்க நம்ம வரு இந்தாங்கம்மா இதை வச்சுக்கொள்ளுங்க இஞ்சாருங்க இந்த அம்மாவினுடைய வீடு முன்னுக்கு சும்மா நோம்புலாம் வந்து கொங்குரித் மாதிரி ஒட்டியாங்க இதுவும் குடியில் வீடு தான் மேலுக்கு சும்மா நோம்புல அந்த ஓடு கொட்டியாங்க சரியாம்மா சரியாம்மா வாரம்மா நீங்க மட்டும் தான் ஐயா இருக்கிறீங்க வச்சுக்கொள்ளுங்கண்ணா வச்சு பாருங்க இந்த இதுக்குள்ள கீழே நிலமும் இல்லை பாருங்க நிலமும் இழுக்கல் ஃபுல்லாக இந்த மணல் தான் எப்படி இருக்குது இந்த வீடியோ பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் நாங்கள் வந்திக்கிற இடம் எல்லாம் வந்து எப்படியான இடம் அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்றது சரி ஓகே ஐயா போயிட்டு வரோமா இப்போ நாங்கள் கொண்டு வந்த அந்த 23 பொதியில் மிகிதமாகவே 6 பொதி இருக்குது இந்த 6 பொதியை நான் அக்கடையில் வந்து ஒப்படைச்சிட்டு போக போகிறேன் அப்போ இந்த அக்கா வந்து நாம் இப்போ பார்த்துட்டு வந்த அந்த இல்லை நீங்கள் பிரச்சனை வீடியோ இருக்குது பாருங்க அக்காவுக்கு வந்து தைரியம் சொல்றாங்க இல்ல இப்ப பிரச்சனை இல்லை என்ன நீங்க வீடியோ எடுத்தாலும் பரவாயில்ல அவங்க நம்பிக்கையா வந்து நம்பிக்கை வேணும் தானே இவ சொல்லலாமே அவன் யார்கிட்ட வரைக்கும் வந்தானே எவ்வளோ சரி ஓகே அப்ப இந்த நிக்கிறதா வந்து இந்த அக்கா உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி அக்கா ஏண்டா நீங்க நேரடியா நன்றி செலுத்தோம் எங்க கிராமத்துல நீங்க வந்திருக்கீங்க நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்தோம் இவ்வளவு ராஜ்யம் இருந்து எங்க கிராமத்துக்குள்ள ஒரு அரசாங்கத்துல கூட இது வரைக்கும் ஒரு உதவி செய்யல அப்ப நீங்க இவ்வளவு ராஜ்யம் நடந்து வந்து ஜிஎஸ் கூட இது வரைக்கும் போய் பார்த்தி பாருன்ட்டு தெரியல எனக்கு கிராமத்துக்கு போய் பார்த்தி பாருன்னு தெரியா சரியா உங்களுக்கு நன்றி ஏன்னா நீங்க வந்து இப்போ எங்களுக்கு அடையாளம் காட்டி அங்கேயெல்லாம் வந்து கூட்டி போட்டியா உண்மையிலே கஷ்டப்பட்டவங்க இப்போ நம்ம நோம்பலாக கொடுத்து போய்ப்போம் உண்மையிலே கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் சேர்ந்துக்கின்றது எங்களுக்கு மன திருப்தி எங்களுக்கு சந்தோஷமாக்கா அப்போ நாங்கள் அந்த 6 பொதிகள் மீதமாக இருக்கின்ற இந்த 6 பொதியையும் வந்து அக்காட்ட ஒப்படைச்சிட்டு போகிறோம் அப்போ அக்கா வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கும் அதோட வந்து இந்த பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் போக முடியாத ஒரு தண்ணியில் வந்து ஒரு 2 குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் வந்து அக்கா கொடுக்க போகிறாங்க அதாவது நம்ம போய் பார்த்து வந்து அவங்களுக்கு ஒரு 4 இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 அக்கா அவங்க கொடுக்க போகிறாங்க இப்போ இதை வந்து அக்காட வீட்டில் நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம போகலாம் ஓகே நன்றி அக்கா உண்மையிலே இறக்கி வச்சுட்டு வேணும்ண்ணா ஜானு கொஞ்சம் ஓடியாங்க
சரி, ஓகே எம்என்எஃப். அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உண்மையிலே பல சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு மாதிரியாக கொடுத்து முடிஞ்சு இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் வெளிக்கிட்டு வந்தாங்க. ஓகே, உண்மையிலே வறுமையில் உள்ள கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் உதவி சேர்ந்திருக்கின்றதில் எங்களுக்கு சரியான ஒரு திருப்தி. ஆனால் இன்னும் வந்து உதவி போதாது. அப்போ நம்ம வாங்கின அந்த உணவுப் பொருட்களில் மிகிதமாக ஒரு 10 பொதி இருக்குது, அங்கே வந்து இருக்குது கடைக்குள்ளே. பார்த்துருப்பீங்க வீடியோவை. கண்டிப்பாக அந்த 10 பொதியையும் வந்து அந்த பிரதேசங்களில் உள்ள அவங்களுக்கு வந்து நாங்கள் நேரடியாக போய் கண்டிப்பாக வந்து அதையும் கொடுத்து விடுறோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து இந்த உதவியை வழங்கின அவங்களுடைய பேர் வீரம் நான் சொல்ல போகின்றேன். இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் இவங்களோட வந்து தொடர்பு கொண்டது இல்லை. இவங்க வந்து அதாவது இப்போ ஒரு 3-4 நாளைக்குள்ள இந்த கரண்ட் பிரச்சனை, நெட்வொர்க் பிரச்சனை எல்லாம் வந்து ஏற்பட்டதுக்கு பிறகு, இந்த அனர்த்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு இவங்களோட வந்து நான் கதைச்சதில்லை. இந்த காசு எல்லாம் போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா விரும்பியவங்களுக்கு கொடுங்க தம்பி, நீங்கள் உங்க நேரடியாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே கொடுக்கணும்னு தோணுதோ அங்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. அப்போ அந்த காசு தான் வந்து நாங்கள் எடுத்து வந்து நாங்கள் அதில் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு 1 லட்சம் தான் வந்தது. அதுக்கு பிறகு அதாவது இப்போ நேரடியாக இப்போ வீடியோ போட்டதுக்கு பிறகு இவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னேன். அதில் வந்து நான் கை வைக்கல. இவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த உதவி செஞ்சவங்க மிச்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய கருணா என்கின்ற ஒரு அண்ணா வந்து அவங்களுடைய மகன் செய்ததாக வந்து ஜனுஸ் என்ற அந்த தம்பி சுவிட்சர்லாந்துலேருந்து செய்திருக்கின்றார். மொத்தமாகவே 50,000 பணத்தை போட்டவங்க. இப்போ இந்த 1 லட்சம் ரூபா உதவின பொருட்கள் வழங்கினதில் அவங்களுடைய பணம் தான் வந்து அதிகமாக இதில் வந்து சேர்ந்திருக்கின்றது. அப்போ சுவிட்சர்லாந்து நாட்டிலேருந்து இந்த உதவியை செய்த ஜனுஸ் தம்பிக்கு வந்து எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேவை இன்னும் எங்களுடைய மக்களுக்கு தேவை. மீண்டும் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் உதவிகளை எதிர்பார்க்கும். அந்த வகையில் அதே சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயா என்கின்ற ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 33,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. விரும்பியவங்களுக்கு கொடுங்க தம்பி மகன் அணுவண்டு. அப்போ அந்த வகையில் அவங்களுடைய ஒரு நிதியையும் வந்து நாங்கள் இதில் சேர்த்து கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த உதவியை வழங்கிய சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி ஐயாவுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. குட்டி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான உதவிகளை வந்து நம்மளுடைய மக்களுக்காக வந்து எங்களுடைய மக்கள் நான் யூடியூப் சேனலூடாக செய்து கொண்டு வரார். அவருக்கும் வந்து நன்றி. அதே மாதிரி நோர்வே இருக்கக்கூடிய விஜிதா ஆண்டி அவங்க வந்து மொத்தமாகவே 31,000 பணத்தை வந்து அனுப்பியிருந்தவங்க. அப்போ அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா டெவிதாக்கா அவங்க வந்து 5,000 பணத்தை வந்து அனுப்பி போட்டிருந்தாங்க. விரும்பியவங்களுக்கு கொடுங்க தம்பி என்று ஸ்ரீலங்காவுக்கு கூடிய டெவிதாக்கா. அதோட ஸ்ரீலங்காவுக்கு கூடிய அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 576. அவங்க வந்து ஒரு 5,000 போட்டிருந்தாங்க. அப்போ இதெல்லாமே வந்து சேர்த்து 93,000 ரூபா சொச்சம் வந்தது. மிச்சம் 7,000 ரூபாண்டு ஒரு லட்சம் மட்டம் ஆகிறதுக்கு 1 லட்சம் ரூபாய்க்குரிய பொருட்களை வாங்குவோம் என்று நாங்கள் திட்டமிட்டுனாங்க. அப்போ இவ்வளவு பணம் தான் கிட்ட வந்தது 93,000 ரூபாய்க்கிட்ட. அப்போ விஜிதாண்டி அவங்க வந்து வேறொரு குடும்பத்துக்கு வந்து மொத்தமாகவே 31,000 பணத்தை வந்து போட்டவங்க. அங்கே கொண்டு கொடுங்க உதவி செய்யுங்கன்னு வந்து கண்டிப்பாக நான் அதை அடுத்த வீடியோவில் காட்டிக்கொள்வேன். அப்போ அந்த 31,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாயை நாங்கள் எடுத்து இதை வந்து 1 லட்சம் ரூபாயை மட்டம் ஆக்கி 1 லட்சம் ரூபாய்க்குரிய உலக பொருட்கள் எடுத்து மிகிதமாகவே அந்த விஜிதா ஆண்டி அனுப்பிய பணத்தில் வந்து 24,000 வந்து மிகிதம் இருக்கின்றது. உண்மையிலே இந்த 1 லட்சம் ரூபாய் உதவி செய்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜனுஸ் தம்பிக்கும் குட்டி ஐயா, அடுத்தது டேவிதா அக்கா, அடுத்தது நோர்வேல இருக்கக்கூடிய விஜிதா ஆண்டி, அடுத்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அந்த கடைசி வாட்ஸ்அப்பில் 576 இவங்க அனைவருக்குமே வந்து எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமான ஒரு விடயத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துல கூற விரும்புகிறோம். உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைய ஆலயங்கள் இருக்கின்றது. நிறைய ஆலயங்களை வந்து அதிக அளவிலான நிதிகள் வந்து சேகரிப்பு செஞ்சு கையிருப்பில் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களா இருந்தால் இந்த நேரத்தில் வந்து கடவுள்ற பேராலேயாவது உதவி செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். ஆலயத்தில் வந்து கடவுளுக்காக வேண்டி வச்சுட்டு பூஜை செய்யாமல் கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுற மக்களுக்காக வேண்டி கொண்டு கொடுங்க. ஏண்டா நிறைய மட்டக்களப்பில் வந்து பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து இருக்கின்றது. அதை வந்து வெளியில் கொண்டு வாங்க, இந்த டைமில் பயன்படுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனர்த்தம் இடம்பெற்று 4-5 நாட்களாக இதுவரைக்கும் எந்த ஒரு ஆலயத்தில் இருந்தும் நிதி உதவிகளோ நிவாரணப் பொருட்களோ வந்து கிடைக்கப்பெறல. இதற்கு பிறகு கிடைக்குமான்றது தெரியல. நிறைய ஆலயங்கள் தயாராகி கொண்டு இருக்கின்றாங்க. ஒரு சில ஆலயங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு அனர்த்தங்கள் ஏற்படும் போது கொடுக்குற நிறைய ஆலயங்கள் வந்து அப்படி அமைதியான முறையில் இருந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் வந்து வெளியில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அந்த நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கிற அந்த இடத்தையும் வந்து நாங்கள் காட்டி இருந்தோம். அப்போ கண்டிப்பாக வந்து நேரடியாக கொண்டு நீங்கள் கொடுக்குறோம், நீங்கள் அங்கே கொடுங்க. அண்ட் அவங்களும் வந்து ஏதோ ஒரு இடத்தை கண்டிப்பாக வந்து சேர்ப்பாங்க. அதோட இந்த அனர்த்தத்தினூடாக உயிரிழந்த உறவுகள் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய நெஞ்சார்ந்த அந்த சாந்தி
கிடைக்க இறைவனை பிரார்த்திச்சு கொள்கின்றோம். அவங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடைய வேண்டும் நல்லபடியாக. எனக்கு வந்து என்ன கதைக்கிறேன் என்ன பேசுகிறேன்னு தெரியல. இந்த வீடியோ நான் இப்போ போடுவேன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் மேலதிகமான அந்த நிவாரணப் பொருட்கள் வழங்குறதுக்கான உதவிகள் தேவை. கண்டிப்பாக உங்களை செய்ய முடிஞ்சால் இந்த டைமில் வந்து எங்கள் ஊடாகவும் இணைஞ்சு நீங்கள் செய்யுங்க. எப்படி சொல்கிற ஒரு அவசரமாக வந்து பல சிரமங்களுக்கு மத்தியில் ஃபோன் கூட வேலை செய்யலை. இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி செய்திருந்தோம். உண்மையில் எல்லாருக்குமே வந்து நன்றி இந்த இடத்த தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பாய்.